பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோட தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்காரு. வணக்கம் திரு கோட்டீஸ்வரன். திரு செங்கோட்டையனுடைய ஒட்டுமொத்த இந்த செய்தியாளர் சந்திப்பை எந்த கோணத்துல பாக்குறது, எப்படி புரிஞ்சுக்கிறது உங்களுடைய பார்வை? அவருக்கு இப்போ இரண்டு விஷயங்கள் ஓபன் அவர்களை பொறுத்தவரையிலும் சட்டப்பூர்வமான தனக்கு உண்டான நேர்மையான விஷயங்கள் என்ன கிடைக்கும், நீக்கிறது சும்மா செல்லாதா அப்படின்றது வழக்காடு மன்றம் போக போறாரு. அது ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரிகிறது. இரண்டாவது அவர் இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட போவது இல்லை அப்படின்றதும் தெளிவா தெரிகிறது. என்ன காரணம்னா ஏஃபார்ம் பிஎம்ஐ சாமி இருக்காரு. எப்ப பிரச்சனை போய் கட்சி விட்டு அடிப்படை பொறுப்பு நீக்கிட்டாங்களோ அது கொடுக்க போறது இல்ல. இது ரெண்டு விஷயம் நடக்கும். மூன்றாவதா என்ன நடக்க போகுது அப்படின்னா, இவரு எந்த அளவுக்கு அதை பிரச்சாரமா பண்ண போறாரு. இபிஎஸ் தனக்கு அநீதி பண்ணிவிட்டார். ஏன்னா பொதுவா செங்கோட்டையன் அவர்கள் ஒரு அமைதியான ஒரு அரசியல் தன்மை பண்ணக்கூடியவர். அப்படி இருக்கிறவர் என்ன பேச போறாரு, என்ன பிரச்சாரம் பண்ண போறாருன்னு பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவாரா, இல்ல திமுகவை எதிர்த்து ஓட்டு கேட்க போறாருன்றது அது அரசியல் ரீதியான ஒரு கேள்வி. தொண்டர்கள் அதை எப்படி விரும்புவாங்கன்னு தெரியல. இபிஎஸ் குறை சொன்னாலும் ஓகே, தொண்டர்கள் அதை ஏத்துக்குறாங்க. பட் ஆனா அதிமுக தூக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பிரச்சாரம் எடுப்பாருனால அதை மக்களோ தொண்டர்களோ எப்படி பார்க்க போறாங்கன்றது நமக்கு தேர்தல் பிறகுதான் அது தெரியும். பேட்டின் இறுதியில் அவர் முடிக்கும் போது சொல்லக்கூடிய விஷயம், நான் தொடர்ந்து அதிமுகவில் பயணிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாரு. எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி அந்த இரட்டை இலை சின்னத்திற்காக நிறைய நேரம் பிரச்சாரம் பண்ணிருப்பாரு, உழைத்திருப்பாரு. அந்த எண்ணோட்டம், அந்த உணர்வுன்றது நம்ம மதிக்கணும். அது அவருக்கும் அதிமுக உள்ள தனிப்பட்ட ஸ்பேஸ். அது நான் அதிமுக தான் இருக்கணும்னு விரும்புறேன்றது அவரோட ஒரு கோரிக்கை. கட்சியினுடைய முன்னணி நிர்வாகியாக இருந்தவர். அதனால அதை சொல்வதற்கு அவருக்கு தார்மீக உரிமை உண்டு என்று நான் நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.